வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் ரகசியமாக கூடிய அமைச்சு தமிழர்கள் விவகாரத்தில் அசமந்த போக்கு கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். மைத்ரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணிக்கு சிவப்பு அறிவித்தல். நடந்தது என்ன? பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்பினை பேணிய அரசியல்வாதிகள். பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவலால் பரபரப்பு. யாழ்ப்பாணத்தில் வணிகத்துறையில் 7 தங்கப் பதக்கங்களை வென்ற சாதனை பெண். அம்பாறை மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. தொடர் அடைமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாமல் ராஜபக்ஷ தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. பிரித்தானியாவில் அரங்கேறிய சம்பவம். தமிழர் பகுதியொன்றில் கஞ்சாவுடன் குடும்ப பெண் ஒருவர் கைது. வெளிவந்துள்ள பல உண்மை தகவல்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொதுப்பட்டமளிப்பு விழாவில் இன்றைய தினம் வணிகத்துறையில் தங்கராஜா ஜஸ்மின் ஜூலிட்டா 7 தங்கப் பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழாவில் மருத்துவத்துறையில் 8 தங்கப் பதக்கங்களை மருத்துவப்பீட மாணவியான அபிராமி நாகரட்னம் பெற்றிருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொதுப்பட்டமளிப்பு விழா கடந்த வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர் அடைமழை காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை உருவாகியுள்ளதோடு கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அம்பாறையின் கரையோர பிரதேசங்களான அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று, நிந்தவூர், காரைதீவு, மாவடிப்பள்ளி, சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, கல்முனை, நாவிதன்வெளி, மருதமுனை மற்றும் பெரிய நீலாவணை ஆகிய பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் அமைந்துள்ள சில வீடுகள் மற்றும் வீட்டு திட்டங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதோடு சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் குளங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதோடு பிரதான வீதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. இதனால் சில வீதிகள் ஏற்கனவே நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையினால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்தோடு செயல்படுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இந்த மாத இறுதியில் ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியனில் உரையாற்ற திட்டமிடப்பட்டது. நாமல் ராஜபக்ஷவின் இந்த நிகழ்வுக்கு ஐக்கிய ராஜ்யம் முழுவதும் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டனர். நாமல் ராஜபக்ஷ பிப்ரவரி மாத இறுதியில் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் ஆகிய மாணவர் சங்கங்களில் உரையாற்ற திட்டமிடப்பட்டது. இதற்கு எதிராக பிரித்தானிய வாழ் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளும் ஆதரவாளர்களும் இணைந்து தங்களது கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். ஐக்கிய ராஜ்யத்தின் தமிழ் மாணவர் சங்கங்கள் மற்றும் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியவை இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டன. அதில் நாமல் ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டங்களின் விளைவாக இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியனில் நாமல் ராஜபக்ஷவின் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டார பகுதியைச் சேர்ந்த 38 வயதினையுடைய குடும்ப பெண் ஒருவர் தனது வீட்டில் விற்பனை நோக்கத்துக்காக கஞ்சா வைத்திருந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிப்படைப்பில் குடும்ப பெண் கைது செய்யப்பட்டார். முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையின் கீழ் குற்றத்தடுப்பு பிரிவு உத்தியோகஸ்தர்கள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ சிறைக்கு செல்வது தேர்தல் வெற்றிக்காக அல்ல, கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட ஊழல் மற்றும் குற்றங்களுக்காகவே என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச காரசாரமாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் திஸ்ஸ குடியாராட்சியின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகங்களிடம் பேசிய வேளையில் அவர் கூறியதாவது: யாரையும் அரசியல் பழிவாங்கலுக்காக சிறையில் அடைக்கும் எண்ணம் எங்களது அரசுக்கு இல்லை. ஆனால் மக்கள் பணத்தை திருடியவர்கள் மற்றும் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது. சிறையில் இருந்து கொண்டு தேர்தலை வெற்றி கொள்ளலாம் என்பது பழைய காலத்து கற்பனை என்றும்
அவர் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதே எமது நோக்கம். அதை திசை திருப்ப இவ்வாறான கருத்துக்களை மொட்டு கட்சியினர் முன்வைத்து வருகின்றார்கள். நாமல் ராஜபக்ஷ சிறைக்கு சென்றால் அது அவர் செய்த செயல்களுக்கான அறுவடையை தவிர தேர்தல் வியூகம் அல்ல என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் திஸ்ஸ விகாரை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விட்டுவிட்டு கொழும்பில் ரகசியமாக கூட்டங்களை நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேளையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட திஸ்ஸ விகாரை முற்றுமுழுதாக ராணுவமயமாக்கலின் ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. எந்தவித சட்ட அனுமதியுமின்றி ராணுவத்தால் மாத்திரம் கட்டப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாக முடியாது என்று ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடல்நலக்குறைவினால் இன்றைய தினம் குறித்த பிரிவில் முன்னிலையாக முடியவில்லை என்று கடிதம் மூலம் அவர் அறியப்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீட்டில் இருந்தவாறு சிகிச்சை பெறுமாறும் வாக்குமூலத்தை வீட்டுக்கு வந்து பெற்றுக் கொள்ளுமாறும் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கிலாந்துக்கு தனிப்பட்ட பயணத்துக்காக 1.66 பில்லியன் ரூபாய்க்கு மேல் அரசாங்க நிதியினை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படும் பெரிய விழான் பகுதியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் காணியினால் மக்கள் தினமும் பல்வேறு அவஸ்தைகளுக்கு உள்ளாகுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றது. இதன் பொழுது பெரிய விழான் வட்டார உறுப்பினரான எட்வர்ட் மரியவாசனை குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பெரிய விழானில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் காணியில் கற்றைகள் வளர்ந்துள்ளன. அங்கிருந்து பாம்புகள் வெளியே வந்து அருகில் இருக்கின்ற மக்களின் குடிமனைகளுக்குள் செல்கின்றது. இதனால் மக்கள் தினம் தினம் அச்சத்தில் வாழ்கின்றார்கள். இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜெகதீசன், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மக்களுக்கு இடையூறாக காணியை வைத்திருப்பது தவறான விடயம். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக விடப்போவதில்லை. எதிர்வரும் திங்கட்கிழமை அவரது காணிக்கு சிவப்பு அறிவித்தலை காட்சிப்படுத்த போகிறோம் என்று தெரிவித்துள்ளார். கெஹல் பத்ர பத்மி உள்ளிட்ட சில பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணி அரசியல்வாதிகள் தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்தார். கெஹல் பத்ர பத்மி உள்ளிட்ட சில சந்தேக நபர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பொழுது இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன்படி குறித்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இது தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் இது குறித்த தெளிவான விவரங்கள் வெளிப்படுத்தப்படும். மேலும் சந்தேக நபர்களிடம் தற்பொழுது விசாரணைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார்.